ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமா மசாலா சேர்க்காம, நாட்டுக்கோழிய வச்சு உப்பு கறி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? இது டேஸ்ட் அருமையா இருக்கும். காரசாரமாவும் இருக்கும். முதல்ல இந்த ரெசிபி மண் சட்டியில செய்ய போறேன். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சோம்பு 1/4 டீஸ்பூன். 20 சின்ன வெங்காயம், 20 காய்ந்த மிளகா. உங்களுக்கு காரம் தூக்கலா வேணா இன்னமும் சேர்த்துக்கலாம். இதில வந்து அதிகமா காரம் நம்ம சேர்க்க மாட்டோம். நல்லா வதக்கணும். வதக்கி இந்த மாரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் 3/4 கிலோ நாட்டுக்கோழிய கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி கடையில வாங்குனீங்கன்னா, மஞ்சள் தடவி வாட்டி கிளீன் பண்ணி தாங்கன்னு சொல்லுங்க. அப்பதான் டேஸ்ட் அருமையா இருக்கும். அடுத்து இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறங்க. சுருள சுருள வதக்கும்போது அது தண்ணி விட்டு நல்லா வேக ஆரம்பிக்கும். இதில நம்ம இஞ்சி, பூண்டு எதுவுமே சேர்க்க மாட்டோம். நல்லா சிம்பிளா டேஸ்ட்டா இருக்கக்கூடிய இந்த உப்பு கறிய கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணுங்க. 2, 3 நிமிஷம் நல்லா அந்த ஆயில்லயே வதக்கும்போது, தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும். இது வேகறதுக்கு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, மிக்ஸ் பண்ணிட்டு, மூடி வச்சு அப்பப்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்ப மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டாவே நல்லா வெந்துரும். அப்பப்ப கிண்டி விடுங்க. காரத்துக்கு உங்களுக்கு வேணும்னா, இது கூட பெப்பர் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில பட்டை மிளகா டேஸ்ட்டு தான் தூக்கலா இருக்கணும். பெப்பர் தூள் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த மாரி ஆனதும் ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிட்டு, சூடான சாதம், ரசம், சாம்பார் இதுகளுக்கு சைட் டிஷ்ஷா சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். இதே போல நீங்களும் நாட்டுக்கோழி வாங்குனா, உப்பு கறி ட்ரை பண்ணிட்டு, உங்களோட ஃபீட்பேக்க நித்திலம் சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் குடுங்க. தேங்க் யூ.